அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 9:2. போதும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார், குறித்த காலத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பஸ்கா தான் இன்னைக்கு நம்ம ஆசரிக்கிற திருவிருந்து. அல்லேலூயா. மாலை வேளையில கொடுக்கும்போது அதை ராபோஜனம் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அப்ப திருவிருந்துனாலும் ராபோஜனாலும் பழைய ஏற்பாட்டு காலையில பஸ்கானாலும் எல்லாம் ஒண்ணுதான். பஸ்காவுடைய முறைமைகள் அதோடைய காரியங்கள் வேற. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் திருவிருந்தா என்ன பண்ணுகிறார்? மாற்றி அமைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆமை. பஸ்கா என்று சொன்னால் ஆமை ஸ்தோத்திரம், கடந்து வருதல். என்ன வருதல்? ஆமா. எகிப்தை விட்டு கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க? ஆமை. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த எகிப்தை விட்டு அவங்க என்ன பண்றாங்க? கடந்து வராங்க. அந்த இடத்துலதான் பஸ்கா ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதனால ஸ்தோத்திரம், பாவத்தை விட்டு தீமையை விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்றது? வருகிற ஒரு வாழ்க்கை தான் பஸ்கா என்று சொல்லி பாருங்க. அவங்க எகிப்தை விட்டு வெளியில வரும்போது தான் என்ன பண்றாங்க? பஸ்காவை ஆசரிச்சுட்டு தான் எகிப்தை விட்டு வெளியில வர்றாங்க. ஆமை சோத்திரம். சர்வ சங்காரத்தை கர்த்தர் பண்ணுகிறார். ஆமை சோத்திரம். எகிப்தனுடைய தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு ஆமை சோத்திரம், அந்த தேசத்துல இருக்கிற கடைசி ஆமை சோத்திரம் ஏழை பிள்ளைகளா இருந்தால் எல்லாருடைய தலைச்சம்பிள்ளை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணுகிறார். ஆமை. கால்நடையானாலும் அதுலயும் தலை சர்வ சங்காரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலியமாக மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் கால்நடைகளுக்குள்ள என்ன இல்லை? ஒரு சங்காரம் கூட கடந்து வரவில்லை. அல்லேலூயா. அந்த பஸ்கா தான் அந்த ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக பலியானதுனால அந்த குடும்பத்தையும் கால்நடைகளையும் அவர்களையும் பாதுகாத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவத்தை நிமித்த வருகிற விளைவுகள் நம்ம வாழ்க்கையில வராதபடி நம்மளை காப்பதற்காக தான் இரட்சகர் இயேசு சிலுவையிலே மரித்தார். அதை நினைவு கூறும்படியாக நாம் பஸ்காவை ஆசரிக்கிறோம், திருவிருந்தை ஆசரிக்கிறோம். அதனால குறித்த காலத்திலே, அதனால ஒவ்வொரு சபையிலும் குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. நமக்கு 4வது மாதம், அடுத்து 8வது மாதம், அடுத்து 12வது மாதம், இப்படி 3 மாதங்கள் ஆமை சோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு ஆமை சோத்திரம் இந்த திருவிருந்துக்கு நேரம் என்ன பண்றோம்? கடந்து போகிறோம். அதை நம்ம ஆசரிக்க வேண்டும். அது இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. அதே என்னாகும் 9:13 வாசிங்க. ஒருவன் சுத்தமுள்ளவனாய் பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். வேதவசனம் என்ன சொல்லுது? சுத்தமுள்ளவனாய். ஆமை சோத்திரம். அதாவது ஞானசான நீதியை நிறைவேற்றி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க. 2வது, வெளியூர் பயணம் போகாமல். ஆமை சோத்திரம். வெளியூர் பயணம் போகாமல் ஆமை சோத்திரம் அவங்க அந்த தேசத்திற்குள்ள அந்த ஊருக்குள்ள இருப்பார்களானால் அவர்கள் அவங்க என்ன பண்ணணும்? பஸ்காவை ஆமா ஆசரிக்கணும். அப்படி ஆசரிக்காமல் போனா அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தருடைய பலியை செலுத்தாதபடினால் தன் ஜனத்தில் இராதபடி என்ன பண்ணும்? ஆமா. நம்ம நினைப்போம் இயேசுடைய பிள்ளைன்னு. கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணிடுவார்? சோத்திரம். நம்மளை நிராகரிப்பார் என்று வேதம் சொல்லுது. தன் ஜனத்தில் இராதபடி. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷன் அவன் செய்த பாவத்தை அவன் என்ன பண்ணுவான்? சுமப்பான். பாவத்துடைய விளைவு அவனுடைய வாழ்க்கையில வந்து பாதிக்கும். இரட்சகருடைய ரத்தம் அவனுக்கு பரிந்து பேசாது. இரட்சகருடைய ரத்தம் அவனை பாதுகாக்காது. பாவத்துடைய விளைவு அவனை பாதிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்முடைய சபையின் ஐக்கியத்திற்குள்ள ஞானசான நீதியை நிறைவேற்றி இருக்கிறவங்க, நம்முடைய சபையின் ஐக்கியத்திற்குள்ள வைத்திருக்கிறவங்க ஆமை சோத்திரம், இந்த திருவிருந்தை நம்ம என்ன பண்ணிடணும்? குறித்த காலத்துல ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசரிக்காவிட்டால் சோத்திரம், நீங்க சபைக்குள்ள இருப்பீங்க, ஆனா தேவ பார்வையிலே அவர் தன் ஜனத்தில் இராதபடி என்ன பண்ணிடுவார்? அறுப்புண்டு போகும்படி செய்வார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருந்தா தானங்க அங்க போய் சேர முடியும். சோத்திரம். இங்க கத்தர் சொன்னா போய் சேர முடியுமா? அல்லேலூயா. அதனால சோத்திரம், கர்த்தருடைய வேதவசனத்தை தெளிவாய் படித்துக் கொள்ளுங்க. ஆமை சோதரன். நம்முடைய ஐக்கியத்துல ஸ்தோத்திரம் நமக்கு 3 திருவிருந்து இருக்கு. ஒருவேளை வெகு தூரத்துல இருக்கிறாங்க, படிப்பு நிமித்த, வேலை நிமித்த, திருமணத்தை நிமித்த இருப்பார்னா வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு திருவிருந்திலையாவது என்ன பண்ணிடணும்? பங்கு பெற்று இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிக்கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சோதரன் ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு புள்ளி வச்சுதான் ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ஜெபங்கள் ஆசீர்வாதமாய் போய் சேரும். அல்லேலூயா. ஐக்கியத்துக்கு வெளியே இருக்கிறவங்க என்னைக்காவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்க பிரச்சனைக்காய் தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறது வேற. ஆனா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் பாத்தீங்களா? சோத்திரம். இருக்கிற எல்லா ஆவியும் கட்டி ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு விரோதமாய் எந்த ஆவியும் என்ன பண்ணிடக்கூடாது. நீங்க அந்த ஐக்கியத்துக்குள்ள நின்னா மட்டும்தான் என் ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா வந்து என்ன பண்ணும்? ஒருவேளை நீங்க ஜெபிக்க மறந்தாலும் ஆமை சோத்திரம், நாங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதமான ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வந்து பழிக்கணும்னா நீங்க ஐக்கியத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நாங்க எப்பொழுதும் காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிற, இரவு ஜெபிக்கிறோம்,
சோத்திரம். யோசுவாங்கிற தேவ மனிதன் அமலேக்கர் எதிர்த்து வரும்போது யுத்த களத்துல போய் யுத்தம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா மலை உச்சியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பேர் மோசே. அல்லேலூயா. சோத்திரம். அவன் கையை உயர்த்தினா மட்டும்தான் யோசுவா பட ஜெயிக்கும். அல்லேலூயா. அவன் கை அப்படியே கீழே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆமை சோத்திரம், அமலேக்கர்கள் மேற்கொள்வார்கள். அல்லேலூயா. உலகம் மேற்கொள்ளும், பாவம் மேற்கொள்ளும், ஆமை சோத்திரம், பிசாசு மேற்கொள்ளும், எதிராளி மனிதர்கள் நம்மளை மேற்கொள்வார்கள். பல விதங்களிலே நமக்கு மேற்கொள்ளும்படியான காரியம் வரும். ஆனா சோத்திரம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஐக்கியம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட தலைமை கையை உயர்த்தி ஜெபிக்குது பாத்தீங்களா? ஆண்டவரே சோத்திரம், இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதிங்க, எந்த தீய வல்லமையில் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப ஐக்கியத்திற்கு வெளியில இருந்தா சோத்திரம், என்னுடைய ஜெபம் உங்க சோத்திரம் உங்களை பாதுகாக்கிற இடத்துக்கு வந்து சேராது. ஏன்னா நாங்க ஜெபிக்கும் போது இப்படித்தான் புள்ளி வச்சுதான் ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ள சோத்திரம் கத்தர் வைத்திருக்கிற ஐக்கியம், வெளியில யார் இந்த ஐக்கியமா இருந்தாலும் சரிதான். சோத்திரம். இதை தேவன் ஐக்கியமாய் கொடுத்திருப்பாரானால், இந்த ஐக்கியத்துக்குள் இருப்பார்களானால், இந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆமை சோத்திரம் எந்த வல்லமை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. சோத்திரம். அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதனால சோத்திர ஊழியக்காருடைய ஆசீர்வாதமான ஜெபம் நம்மளையும் பிள்ளைகளையும் சந்ததியும் பாதுகாத்து ஆசீர்வாதமா இருக்கணும்னா சோத்திரம் இந்த ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வந்தாலே ஒளிய ஆமை சோத்திரம் நாம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்ப படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் ஆமை சோத்திரம் வெளி ஊர்களை இருப்பாங்க. அவங்க 3 முறையும் என்ன முடியாது, வர முடியாது. இங்க இருக்கிறவங்க 3 முறை என்ன பண்ணணும், பங்கேற்கணும். ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியாதனால அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் வருடத்துக்கு ஒரு முறை எங்க வந்து சேரணும், எருசலேமுக்கு வரணும், தேவாலயத்துக்கு வரணும், பஸ்காவை ஆசரிக்க. அல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கொடுத்த பிரமாணம். நீ உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் போ, ஆனா வருஷத்துக்கு முறை எங்கே வந்துரு, ஆமை சோத்திரம், எருசலேமுக்கு வந்துடணும், பண்டிகைக்கு வந்துடணும், ஆமை சோத்திரம், பஸ்காவை என்ன பண்ணணும், ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு. அதனால சோத்திரம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஆமை சோத்திரம், நம்மளால சோத்திரம் சில சபையில மாதம் வைக்கிறாங்க, ஆமை சோத்திரம், சில சபைகள்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை வைக்கிறாங்க, சில சபையில வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கிறாங்க. சோத்திரம். நமக்கு கர்த்தருடைய கிருபையினால வருஷத்துக்கு நம்முடைய சபைக்கு தேவன் 3 முறை வைத்திருக்கிறார். அதனால ஐக்கியத்தை காத்துக்கொள்ள ஒரு முறையாவது நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால், ஆமை சோத்திரம், ஐக்கியத்தை காப்பீர்களானால் இந்த பாதுகாப்பான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. சோத்திரம். அதாவது இந்த சபை உங்களுக்கு ஐக்கியமாய் தேவன் கொடுத்திருக்கிறார்னா தான் சோத்திரம். இது சோத்திரம் நமக்கு ஐக்கியமா கொடுக்கலைன்னா அவங்களுக்கு அது விதிவிலக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதுபோல சோத்திரம் நம்ம ஐக்கியத்திற்குள்ளதான். அடுத்த வசனத்தை வாசிங்க. வசனத்தை சொல்லி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி, உபாகமம் 16 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துலதான் பஸ்காவை ஆசரிக்கணும். இன்னொரு இடத்துல கண்ட இடத்தில் பலி செலுத்தாதிருப்பாயாக. அல்லேலூயா. கண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது, திருவிருந்து எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. சோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள நின்றுதான் திருவிருந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அதனால செந்துரை சபை விசுவாசிகள் செந்துரை சபையில எடுக்கலாம், தலைமை சபையில எடுக்கலாம், கிளை ஊழியர்கள் நமக்கு 10 கிளை ஊழியங்கள் இருக்கு, அங்க போய் எடுக்கலாம். கிருபாசனத்தோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், அங்கே எடுக்கலாம். ஐயா இதை தாண்டி நான் ஒரு சபைக்கு போறேன்னா இப்ப நான் சொல்லுகிற ஒழுங்கு இருந்தா நீங்க எடுக்கலாம். அல்லேலூயா. பாதம் கழுவி திருவிருந்து கொடுத்தா என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய ஐக்கியத்துல இருக்கிறவங்க சோத்திரம் வேற சபைக்கு படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம், திருமண நிமித்தம் போயிருப்பீர்களானால் அங்கு பாதம் கழுவி திருவிருந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்க. சோத்திரம். ஏன்னா இயேசுநாதர் தெளிவா சொல்லி போனா, அது நேரத்தை உங்களுக்கு அந்த காரியங்களை காண்பித்து கொடுத்தேன். நானே சோத்திரம் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ண வேண்டும். அப்ப கண்டிப்பா பாதத்தை கழுவிதான் என்ன பண்ணணும், திருவிருந்து எடுக்கணும். அப்படி நீங்க போற சபைகளை கொடுத்தா எடுங்க. சோத்திரம். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. 2வது சோத்திரம், திருவிருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கென்று ஒரு நாளை நியமிக்கணும், அதுக்கென்று சில நாட்கள் சுத்திகரிக்கணும், காத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 நாட்கள், குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் காத்திருக்காம சுத்திகரிக்காம. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க பாத்தீங்களா, சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை 6 மணி முடிச்சோட ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பாங்க, டக்குன்னு வாங்கம்பாங்க, ரசத்தை குப்பியில கொடுப்பாங்க, அப்ப ஒரு வட்டமான கொடுப்பாங்க, ரைட் திருவிருந்து முடிஞ்சிருச்சும்பாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் எடுக்கவே கூடாது. சோத்திரம். அப்படி எடுக்கிறது அது ஒரு சடங்கு மாதிரி. அது என்னது, சடங்கு. சோத்திரம். அதற்கென்று என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொன்னார், சீசர்களை பஸ்கா ஆசரிக்கும்படி சீசர்களை என்ன பண்ண சொன்னார், ஆயத்தப்படுத்த சொன்னார். ஆயத்தம் இல்லாம எப்படி பஸ்காவை ஆசரிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலே சோத்திரம் ஆயத்தமாகணும். அப்ப அதற்கு சோத்திரம் கொஞ்ச நாள் ஆகணும்ல, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும். அப்படியே இல்லைனால் ஒரு நாளாவது ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு உபவாசத்தை போட்டு அதற்காக அந்த பந்தியை என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். ஞாயிறு ஆராதனையில அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது. சோத்திரம். நம்ம அவங்களுக்கு குற்றப்படுத்தல, ஆனா நமக்கு சத்தியத்தை போதிக்கிறோம். குறித்த இடத்துலதான் பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்கா ஆசரிக்கணும்னா அதற்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். அல்லேலூயா.
அதனால சோத்திரம் தேவன் நமக்கு சில நாட்கள் தேவனுடைய பாதத்துல இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சில சபைகள்ல 3 நாட்கள் இதற்காக சுத்திகரிப்பை உண்டாக்கி ஆதி நாட்கள்ல திருச்சபைகள் அத்தனையும் காத்திருக்காம சுத்திகரிக்காம உபவாசத்துல இருக்காம திருவிருந்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டோம். குறைஞ்சபட்சம் 3 நாட்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஆனா இப்ப அதெல்லாம் மழுங்கி 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 ஒண்ணு இல்லாம போய் கடைசியில பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது, முடிச்ச உடனே அப்படியே அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துறது. பாதம் என்ன பண்றது இல்ல, கழுவுறது இல்ல. அவங்களுக்கு வேண்டிய தேவ செய்தி என்ன பண்றது, 1 Corinthians 11 அப்படியே வாசிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிட்டு போயிருவாங்க, அப்படியே கொடுத்துட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, திருவிருந்து எடுக்க கூடாது. அல்லேலூயா. பாதம் கழுவி கொடுக்கறாங்களா, அவை சோதரன். அதுக்கப்புறம் சோதரன் காத்திருந்து 3 நாட்கள் குறைஞ்சபட்சம் காத்திருந்து கொடுக்கறாங்களான்னு பாரு. அப்படிப்பட்ட இடமா இருந்தா அந்த திருவிருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியத்தை தாண்டி வேற இடத்துக்கு போறோம், கிருபாசனத்துக்கு போகல. நம்முடைய ஐக்கியத்தில் ஒரு 10 சபையில் இருக்க, அங்கேயும் போகல. அதை தாண்டி வேற ஒரு சபைக்கு கல்யாணத்து நிமித்தம் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிறோம் அப்படின்னா அங்க இந்த ஒழுங்கு இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல போய் சோத்துறோம். அதனால கண்ட இடத்துல என்ன பண்ணாதீங்க, பஸ்காவை பலியிடாதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். அதிலே 11வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் பாருங்க, அவர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். பாருங்க, வீட்டுல சோதரன் 4 பேர் இருக்கான, 4 பேர் வேலைக்காரன் இருந்தாலும் அவனும் வரணும். ஆமை சோதரன். இப்படி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல கணவன் மனைவி மகன் மகள் யாரா இருந்தாலும் அத்தனை பேர் வந்து என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல வேலைக்காரனா இருந்தாலும் வேலைக்காரியா இருந்தாலும் வந்து பலி செலுத்தணும். 6 வாசிங்க. அதுலயே 2:16. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து. பாத்தீங்களா, ஏன் சாயங்காலம் நம்ம வந்து திருவிருந்து கொடுக்கணும்னா இந்த வசனத்துக்காக தான் நம்ம அந்த சாயங்காலங்கிற இடத்துக்கு போறோம். ஆனா சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமா இல்லாததுனால நம்ம மதிய வேளையில கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை என்ன பண்ணணும், ஆசரிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, பஸ்கா ஏதோ திருவிருந்து அப்படின்னு நம்ம போயிட முடியாது. அதற்கு தேவன் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், சில முறைமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படியாக முறைமையின்படியாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல தான் நம்ம போய் என்ன பண்ணணும், பஸ்காவை ஆசீர்க்கிறார். அதனால நீ ஆனாலும் உன் மகனானாலும் உன் மகளானாலும் உன் குடும்பமானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் ஆமீன் அந்நியனானால் பரதேசியானாலும் யாவர் இந்த ஒழுங்கின்படியா என்ன பண்ணணும், பஸ்காவை ஆசரிக்கணும். அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகள் போகிற சபைகள் எப்படி எல்லாம் இருக்குதான்னு கேளுங்க. சோத்திரம். அதனால சோத்திரம், வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும், எருசலேம் ஆலயத்திற்கு வந்து திருவிருந்து எடுக்கிற இடத்துக்கு சோத்திரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சோத்திரம். அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்க முடியும். ஆமை சோத்திரம். எதிர்காலங்கள் வருங்காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நிகழ்காலம் ஒருவேளை நன்மையா இருக்கலாம், வருங்காலம் நமக்கு நன்மையா இருக்கணுமே, வருங்காலம் நமக்கு மேன்மையா இருக்கணுமே, வருங்காலம் நமக்கு உயர்வா இருக்கணுமே, வருங்காலம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே, வருங்காலம் நமக்கு ஆபத்தாய் போய்விடக் கூடாது. அதற்காக ஆமை சோத்திரம், வருங்காலம் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு இந்த ஒழுங்கின்படியா என்ன பண்ணணும், நாம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டியதா இருக்கிறது. அதிலே 15 வாசிங்க. உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப சோதரன், கர்த்தர் சொல்லுகிற ஸ்தானம் அப்படின்னா அவர் வைக்கிற எல்லா இடத்துலயும் போய் நம்ம என்ன முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது. கண்ட இடத்துல போய் திருவிருந்து எடுத்துடாதீங்க, அது நமக்கு பெரிய நஷ்டமாயி போயிரு. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். ஒருவேளை அந்த ஹோட்டலில் சுத்தமாக இல்லை, எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம்னா அது ஃபுட் பாய்சன் ஆகி போயிடும். அவன் சரியான பலவீனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுபோல தான் திருவிருந்து நமக்கு சரியான நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல போய் நின்று என்ன பண்ணணும், ஆமீன் அதை ஆசரிக்கும். இல்லைன்னா அந்த ஒழுங்கின்படி இருக்கிற இடத்துலயாவது போய் என்ன பண்ணணும், நம்ம ஆசரிக்கணும். என்னென்ன ஒழுங்கு சொல்லுங்க அப்போ. முதல்ல நம்ம சோத்திரம், வருஷத்துல ஒரு முறையாவது என்ன பண்ணி ஆகணும், நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்க திருவிருந்த பங்கடையணும். அதுபோல வெளியூர் போகல, சுத்தமா இருக்கிறேன், உள்ளூருக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னா சோத்திரம், அவருடைய பஸ்காவை நிராகரிக்க கூடாது, அவருடைய திருவிருந்தை நிராகரிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேவன் தன் ஜனத்தில் இராதபடி என்ன பண்ணுவார், அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால சோத்திரம், நம்முடைய கிளை சபைகளை போய் எடுக்கலாம், கிருபாசன ஐக்கியத்தில் இருக்கிற போய் எடுக்கலாம். அதை தாண்டி வேற ஒரு சபைக்கு போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஒழுங்கு, பாதம் கழுவி எடுக்கணும். அடுத்து என்ன ஒழுங்கு,
ஆமா, குறைஞ்சபட்சம் காத்திருப்பு கூட்டம் கண்டிப்பா இருக்கணும். காத்திருந்து அதற்காக தனியா ஒரு ஆராதனை வச்சுதான் என்ன பண்ணணும், அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். சுத்திகரித்து கொண்டு சோதர அதுக்கு ஒரு உபவாச நாட்களை வச்சு அதுக்கு வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்ம மனஸ்தாபப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அப்படிதான் அந்த பந்தியில போய் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். தேவனுடைய ஆராதனையில மிக முக்கியமான ஆராதனை ஆமை சோத்திரம். அதுலதான் அந்த ஆராதனையை சரியா செஞ்சா அது ஆசீர்வாதம். அதே சரியா செய்யலைன்னா மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடுங்கிறது வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். அந்த அந்த ஆராதனையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை சரியா ஆசரிக்கலைன்னா உனக்கு வியாதி வரும். இதை நீ சரியா ஆசரிக்கலைன்னா உனக்கு என்ன வரும், பலவீனங்கள் வரும். இதை நீ சரியா ஆசரிக்கலைன்னா மரணம் கூட வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வேற எந்த ஆராதனைக்கு அப்படி என்ன பண்ணல அவர் சொல்லல. அல்லேலூயா, சோத்திரம். இந்த ஆராதனைக்கு தான் மரணம் வரைக்கும் வருவியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆராதனை எவ்வளவு பயபக்தியா என்ன பண்ணணும், நம்ம எந்த தேவனுடைய அந்த ஒழுங்கின்படி என்ன பண்ணணும், அந்த ஆராதனையை செலுத்த வேண்டுங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிக்கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமே சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளி சபைகளுக்கு போனாலும் சரி, ஆமே சோத்திரம், அவர்கள் ஆமே ஸ்தோத்திரம் இந்த ஒழுங்கிக்குள்ள வந்து ஆராதனை என்ன பண்ணணும், இந்த திருவிருந்து என்ன பண்ணணும் எடுக்கும் போதுதான் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளவு வெகு தூரத்துல இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை வந்தாதான் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருப்பீங்க. அப்பதான் நான் எடுக்கிற ஜெபம் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணும், பாதுகாப்புல வந்து சேர்க்கும். நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திலும் இந்த ஐக்கியத்திற்கு உட்பட்டவர்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ஏன்னா அதை மட்டும் தான் தேவன் என்கிட்ட கேட்பார். அல்லேலூயா, ஐக்கியத்துக்கு வெளியே இருக்கிறவங்களை கர்த்தர் என்கிட்ட என்ன பண்ண மாட்டார், கணக்கு கேட்க மாட்டார். என் கரத்துல கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு தான் நான் உத்தரவாதம் பண்ண முடியும். அதை தான் தேவன் கணக்கு கேட்பார். அந்த கணக்குக்கு தான் நான் பதில் சொல்லணும். அதற்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு கணக்கு என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அதுக்கு நான் உத்தரவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா, சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம், கடந்த நாட்களில் திருவிருந்து, நேற்றைய தினத்துல கர்த்தர் கிருபையாய் நமக்கு திருவிருந்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதனால சோத்திரம். அதுபோல நீங்க திருவிருந்துக்கு சோத்திரம் ஞானசானம் எடுக்கலைன்னு சொல்லிட்டு வராம இருக்காதீங்க. ஆமே சோத்திரம். உபவாச நாட்களில் வந்து பங்கடைவது நமக்கு ஆசீர்வாதம். சோத்திரம். அந்த ஞானசானத்துடைய ஒருவேளை நம்ம தகுதியா ஞானசானம் எடுத்து ஐயா நான் தகுதி இல்லை அதுக்காண்டி வராம இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல வந்து கர்த்தர் பேசுவார். நேற்றைய தினத்துல ஒரு குடும்பம் சொன்னாங்க, ஐயா சோத்திரம், இந்த அபாசனை குறித்து பேசுனீங்க, கடந்த காலங்கள் அப்படி ஒண்ணு இருந்துச்சு, நாங்க கவனிக்கவே இல்லை. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டோம், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு, இதுக்காக இந்த நாள்ல இருந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோதரம். அப்ப வரும்போது தானே சில சத்தியங்கள் நம்ம எந்த இடத்துல தவறோம், என்ன காரியம் இருக்குங்கிறதை கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்ப அதுல இன்னும் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணி கொள்ளலாம், சுத்திகரித்துக் கொள்ளலாம். ஆமே சோதரம். நம்ம உண்மையிலே தகுதி இல்லைன்னா கிட்ட வரும்போது என்ன சொல்லிடணும், அடுத்த முறை எடுத்துக்கிறேன்னு என்ன பண்ணிடணும், ஒரு செய்யை காமிச்சுன்னா அடுத்த ஆளுக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமே சோதரம். அதுக்காண்டி வந்தா கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும்ல. தகுதியோடு எடுத்தாதான் ஆசீர்வாதம். தகுதி இல்லைன்னா தகுதியா என்ன பண்ணணும், நம்ம எடுக்கணும். அப்படி ஒரு தெய்வ பயத்தோடு தான் என்ன பண்ணணும். ஆதி நாட்கள் எல்லாம் திருச்சபையில எல்லாரும் திருவிருந்தில எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இவர் கொடுக்குற பிரசங்கத்திலே பாதி பேருக்கு மொழி பிதுங்கி போயிரும். சோதரம். பரிசுத்தவான்கள் அப்படி பிரசங்கிச்சாங்க. அதனால வந்தது 100 பேர்னா 50 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, திருவிருந்தே எடுப்பாங்க. அவ்வளவு பேர் தெய்வ பயத்துல நிப்பாங்க. சோத்திரம். இந்த வார்த்தைக்கு மீறி இருக்கிறியா, யாவரோடு சமாதானம் இல்லையா, சோத்திரம், திருவிருந்தை நீ எடுத்த அவ்வளவு அவங்க 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 வாழ்த்தி பேசுற வார்த்தையெல்லாம் சோத்திரம் அவ்வளவு படுபயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, ஆமே சோத்திரம். மரணம் சம்பவிக்கும்பாங்க. என்ன சம்பவிக்கும், ஆமா, அவ்வளவு கடுமையா பேசி அவங்களை தெய்வ பயத்திற்குள் உண்டாக்கி, ஆமே சோத்திரம். அப்ப அந்த யார் 50 பேர் எடுக்கல எந்திரி எழுப்பி விட்டுருவாங்க. அப்ப இத்தனை பேரு சோத்திரம் தகுதி இல்லாம இருக்கிறீங்க, அடுத்த முறை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என்ன பண்ணியாகணும், திருவிருந்துக்கு தகுதியாக எடுக்கிற எந்த காரணத்தை தகுதி இல்லைன்னு சொல்றீங்களோ அதற்காக உபவாசம் பண்ணி அதை நீங்க தகுதிப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுங்க, அடுத்த முறை வந்து திருவிருந்துல பங்கடைங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எச்சரித்து அனுப்புவார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பிரசங்க பேசினாலும் சோத்திரம், இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு தெய்வ பயம் இல்லாமல் என்ன பண்றோம், தேவடைய சரீரத்தையும் தேவடைய ரசத்தையும் தொடுகிறோம். ஆமே சோத்திரம். தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். நீங்க கண்டிப்பா ஆசரிக்கணும். அவருடைய சரீரத்தை புசித்தாதான் நமக்கு பலன், அவருடைய ரத்தத்தை புசித்தாதான் பலன். ஆனா அந்த தகுதியோடு நம்ம செய்யும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல கவனம் வைங்க. ஆமே சோத்திரம். திருவிருந்துல ரொம்ப அசால்ட்டா இருந்துராதீங்க. ஆமே சோத்திரம். நம்முடைய ஐக்கியத்திற்குள்ள இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே சோத்திரம். அதுபோல நிர்விசாரமா இருந்துராதீங்க. பாதம் கழுவிதான் எடுக்கணும். பாதம் கழுவும்போது எப்படி கழுவுன்னு நேத்து சொன்னேன், காரியம் நமக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காண்டி காலை பிடிக்க கூடாது. காலை வாடுறதுக்காகவும் பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை பிடிச்சா பத்தியலா கண்ணீரோடு, அது போலதான் நீங்களும் நானும் அடுத்தவனுடைய காலை கழுவும் போது அந்த சிந்தையோடு கழுவி, ஆமே சோத்ரா, ஆண்டவர் சொன்னார் நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னார் பாத்தீங்களா, அப்படி கழுவுனா நமக்கு சமாதானம். அல்லேலூயா. அதனால சோத்திரம், இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை வைத்திருக்கிறார். நான் ஒரு சபைக்கு போனேன். சோத்திரம், பாதம் கழுவி கொடுக்க முடியாதுங்கன்ட்டாங்க. நம்ம ஐக்கியத்தில் ஒரு சபை. அப்ப பாஸ்டர் இல்லை. அப்ப நான் தான் போய் திருவிருந்து கொடுக்கணும். வந்து திருவிருந்து கொடுங்கன்னாங்க. பாதம் கழுவணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நாங்க இதுவரையும் செஞ்சது இல்லையே. அப்படியா, ஏடா புதுசா இருக்கு, நம்ம ஐக்கியத்துக்குள்ள இருந்துக்கிட்டு பாதம் கழுவுறது என்னன்னு கேட்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் யார் உங்களுக்கு கொடுக்கறது
தலைமை பாஸ்டர் தான் கொடுக்குறாரு. தலைமை பாஸ்டர் கொடுக்குறாரு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப பாதம் கழுவுனதே இல்லையா? ஆரம்பத்துல கழுவுனோம். அப்புறம் அது ஒரு காரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்ட்ட வேண்டான்னு சொல்லிட்டு பாஸ்டர்ட்ட. ஆமா, அது என்ன எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, தாவீது சொல்லுவான் பாத்தீங்களா, நான் ராஜாவா இருந்தும் நான் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். என் பலத்துக்கு எப்படி இருக்கிறாங்க? யோவாப்பை பார்த்து தாவீது சொல்லுவான், அப்சலோம் யுத்தத்துல வர்றான், அவனை மெதுவா நடத்துங்கப்பா, அவனை கொன்றக்கூடாது அப்படின்னு ராஜ கட்டளை வெளிப்படுது. ஆனா அங்கே போய் அவன் என்ன பண்றான்? அப்சலோனை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு ஜெயிச்சிட்டோன்னு வர்றாங்க. அப்ப கேட்கறான், எங்க அப்சலோம் அப்படின்னா, அவனுக்கு நடந்த போல ஒரு கொடுமை இந்த உலகத்துல யாருக்கு என்ன பண்ணக்கூடாது. அப்சலோமேன்னு அழுகிறான். அப்ப யோவாப் சொல்றான், அப்ப நாங்க எல்லாம் செத்து உன் பிள்ளை பிழைச்சா சரியா அப்படின்னு கேட்கிறான். நாங்கெல்லாம் செத்து உன் பிள்ளை பிழைச்சா நீ சந்தோஷப்படுவ. உன்னை ராஜாங்கத்தை விட்டு ஓட ஓட விரட்டி விட்டுருக்கிறான். அவனை அழிச்சிட்டு நாங்க உனக்காக வந்து நிக்கிறோம், நீ என்ன பண்ற? இவ்வளவு துக்கமா அழுகிற அப்படிங்கிறான். அவனை யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, கொலை பண்ணக்கூடாதான் சொல்லி கைது பண்ணிட்டு வந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்ப சொல்றான் யோவாப்பு, நீ மாத்திரம் வரலைன்னு வச்சுக்க, உன்னோட இந்த இரவுக்குள்ள நாங்க உன் பக்கம் நிக்க மாட்டோம், நாங்க பாட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு தர்ம சங்கடமான நிலைமை. இப்ப யோவாப் சொல்றதை கேட்கலைன்னா அவங்க கழட்டி விட்டு என்ன பண்ணிடுவாங்க? அப்பதான் தாவீது சொல்றான், நான் ராஜாவா இருந்தும் ஆமா என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறான். ஆனா காலச்சக்கரம் சுழலுது. சாலமோன் சாம்ராஜ்யத்துல வர்றான். அப்ப சொல்றான், யோவாப்ப கொஞ்சம் கவனிச்சுக்க, அவன் சமாதானத்தோடு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமா, அவன் மரணத்தை சந்திச்சிடக்கூடாது. கடைசியில பலிவிடத்துல வெட்டப்பட்டு செத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? தாவீது சொன்னா, என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள், நான் ராஜாவா இருந்தும். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்? நம்ம சபைக்கு மிஞ்சி கருவலம். அப்ப அது அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் அப்படி கொடுக்கலைன்னா அப்ப உங்களுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, வேற வழி இல்லாம அப்படி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப நம்ம இப்பதான் பிரதிஷ்டை பண்ணி அப்படி வந்திருக்கிறோம், வீரமா வந்திருக்கிறோம். இப்ப போய் காலை கழுவாம கூடுனா நான் சொன்னேன், அப்படின்னா நீங்க அவரே வச்சே கொடுத்துக்கோங்க, நான் வர முடியாது அப்படின்ட்டேன். கொடுக்கணும் அப்படின்னாரு. 4 மாசம் ஆகி போச்சு அப்படின்னு. கொடுக்கணும்னா பாதம் கழுவணும். பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ அனுப்பிச்சிருந்தார். பிரபலமான ஊழியக்காரவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பாதம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அடுத்து நான் 2 ஆடியோ போட்டு விட்டேன். அப்ப பாதம் கழுவிடுவோம் அப்படின்ட்டாரு. பாதம் என்ன பண்ணிடுவோம்? பிரபலமான ஊழியக்காரர் சொல்லிட்டா அது சத்தியமா? ஆமா, 2 ஆடியோ போட்டு விட்டேன். அவர் சொல்லிட்டார் பாதம் கழுவிடலாம் அப்படின்ட்டார். சரி அப்படின்னு நான் போனேன். போனா சோத்திரம், போனாலும் டக்கு டக்கு டக்குன்னு பாதம் கழுவி வந்துகிட்டு இருக்கு. ஏடா மின்னல் மாதிரி போய் மின்னல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா பக்கெட்ல தண்ணி வச்சிருக்கிறா. வா வா கால்ல ஒரு ஊத்து, போ அடுத்து வா ஒரு ஊத்து, வா போ. ஒரே ஆளுதான் கட கட கடன்னு காலில் என்ன பண்ணிட்டாரு. இதான் பாதம் கழுவுறது. நான் வேற திருவிருந்துக்கு எல்லாம் ஆயத்தமா போயிட்டேன். சரி, எப்படியோ காலில் தண்ணியை ஊத்தியாச்சு. என்ன பண்ணியாச்சு? இதுவா பாதம் கழுவுறது? நானும் போனதெல்லாம் மின்னல் வேகத்துல வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டு இருக்கேன். அப்படி நான் பாதம் கழுவ போனேன். எனக்கும் ஊத்தி இருப்பாரு, எனக்கு ஊத்த வேண்டாம். நான் ஒரு ஆளை கூப்பிட்டேன், யோ தம்பி அப்படின்னு. இப்ப என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அவர் காலில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாரு, நாங்க காலை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், போய்கிட்டே இருப்போம். இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, இன்னமே நீங்க பைப்பு பிடிச்சிருங்க, அள்ளி கூட என்ன பண்ண வேண்டாம். ஆமா, சோத்திரம். அப்புறம் அந்த ஆளை வர சொல்லி நான் அவர் காலை கழுவி, அதுக்கப்புறம் அவர் என் காலை கழுவி உள்ள வந்து, சரி ஏதோ ஒரு பிரசங்கத்தை படி திருவிருந்தை கொடுத்துட்டு இனி இந்த பக்கமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. இப்படியா? சோத்திரம். அப்படியா இல்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. சோத்திரம். பாதம் கழுவுறதுடைய நோக்கம் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி போயிடக்கூடாது. நான் அப்படிதான் அப்படி பாதம் பிடிக்கும் அந்த மரியாள் பிடிப்பா பத்தியெல்லாம். சோத்திரம். அதை மகதலேனா மரியாள்னு சொல்றாங்க வேற, ஆனா அதுல மரியாள்னு சொல்லப்படலை. ஆனா 7 பிசாசு பிடித்த அந்த மகள் பாவியான ஸ்திரீ, அந்த மரியாள் தான். அவ தான் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள். அவள் தான் ஆமை சோத்திரம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டாள். அவ தான் ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சு என்ன பண்ணுகிறா, அழுகிறா அப்படின்னு சொல்லி. அதுபோல மற்றவருடைய காலை பிடிக்கும் போது அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த இயேசுடைய பாதத்தை பிடிக்கிறோங்கிற உணர்வோடு கூட ஆமை சோத்திரம் என்ன பண்ணணும், ஆண்டவரே என் பாவத்தை கழுவி என்ன பண்ணணும், சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பாதத்தை நம்ம என்ன பண்ணணும், கழுவணும். இந்த உணர்வு பூர்வமாய் கழுவி அந்த ஒரு பயபக்தியாய் அதை ஆசரிக்கிற இடத்திற்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கடமைக்காண்டி காலை கழுவிட்டு போயிடக்கூடாது. அதுபோல யாராரு நம்ம இங்கே முன்குறிச்சு யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. நீங்க போற இடத்துல போற நேரத்துல யார் இருக்கிறாங்களோ நீங்க காலை கழுவிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்கணும். ஒரு
ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இவங்களை பிடிச்சிட்டு வர அவங்க ஒரு அம்மா சொன்னுச்சு சோத்திரம் யாரும் சரியில்லை ஒன்றும் சுத்த பத்தமாவே இல்லை ஒன்றும் என்ன இல்லை ஆமா எல்லாம் சேரும் சகரியமா போயிட்டு வருது எப்படி காலை கழுவுறது அதனால அந்த நேரத்தில் அப்படியே பாத்ரூமுக்கு போயிடும் அது காலை அதையே கழுவிட்டு என்ன பண்ணிடும் வந்து சோத்திரம் திருவந்தில உட்காந்துரும் அல்லேலூயா எல்லாம் சோத்திரம் மாய்மாலம் பண்றதுக்கு அடையாளம் அதனால அப்படிப்பட்ட பகுதியெல்லாம் தெரிந்து கொள்ளாதீங்க சோத்திரம் யாரா இருக்கட்டும் சிறியவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் வயதானவங்களா இருக்கட்டும் சோத்திரம் எப்படிப்பட்ட படிச்சவங்க படிக்காதவங்க ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிற ஒரு கலெக்டரா கூட இருக்கட்டும் சோத்திரம் ஆமே சோத்திரம் அடுத்த ஆள் வந்து சோத்திரம் படிக்காத ஆளா கூட இருக்கட்டும் அதை குறித்து ஒண்ணு கிடையாது இங்க கத்துடைய பிள்ளைங்க அல்லேலூயா நமக்கு முன்னால யாராவது அங்க இருக்காருன்னா போய் என்ன பண்ணிடணும் நின்று நம்ம பாட்டு அவங்க பார்த்துக்கள் ஒருவேளை யாருடையாவது வருத்தமா இருந்தா அவங்க கையை பிடிச்சிட்டு போயிருங்க அல்லேலூயா இவங்களோட வருத்தமா இருக்கிறோம் நம்ம சமாதானம் ஆயிரணும் தாழ்த்திக்குன்னு சொல்லி அவங்களுக்கு உங்க பாதத்தை நான் கழுவுரை வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் அப்படிதான் பாதத்தை கழுவணும் அல்லேலூயா இந்த ஒழுங்கின்படியாக தான் இந்த உணர்வின்படியாக தான் நம்ம பாதங்களை கழுவி ஆமை சோத்திரம் அந்த பஸ்காவை நம்ம என்ன பண்ணணும் ஆசரிக்கணும் அல்லேலூயா சரி இதை நீங்க மனதில் வைத்து அதன்படி செய்யுங்க கர்த்தராகிய தேவன் உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம்